வால்மீகி முனிவர் நாரதரால் ஆசீர்வதிக்கப்படும் முன்னர் ஒரு கொள்ளைக்காரனாய் திகழ்ந்தார் என அனைவருமே அறிந்திருக்கலாம். காட்டில் செல்லும் வழிப்போக்கர்களை கொள்ளை அடித்தும் கொன்றும் அவர்களின் பொருட்களை கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்த இவரை நாரதர் ஒரு முறை சந்திக்க நேர்ந்தது. நாரதர் அவரிடம் அவர் செய்யும் கொள்ளை போன்றவற்றைச் செய்யக்கூடாது என போதிக்க இவரோ, என் பெரிய குடும்பத்தை காப்பாற்றவே நான் இம்மாதிரியான காரியங்களில் இறங்குகிறேன் எனச் சொல்கின்றார். நாரதர் அவரிடம் அப்போது, வலியா, நீ செய்யும் இந்த துஷ்கிருத்தியங்களின் பலனை நீ மட்டுமே அனுபவிக்க நேரிடும். எங்கே இப்போது உன் குடும்பத்தினரிடம் சென்று இதன் துர்ப்பலன்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களா என கேட்டு வா என்று சொல்லி அனுப்ப, வலியனாக இருந்த வால்மீகியும் தன் குடும்பத்து உறுப்பினர்கள் ஒவ்வொருவராய்ச் சென்று, என் பாவத்தை ஏற்றுக்கொள் என வேண்டிக் கேட்க, குடும்பத்து கடைசி உறுப்பினர் வரை யாருமே அவர் பாவத்தை ஏற்க மறுக்கவே மனம் வருந்திய வலியன் திரும்ப நாரதரிடம் வருகிறான். நாரதர் மூலம் அவனுக்கு வித்தியை கற்றுக்கொள்ள நேர்ந்ததுடன் ஒரு முனிவராகவும் உருவெடுக்கிறான். ஒருநாள் அவருக்கு மனிதர்களில் சர்வ உத்தமனாகவும் யாராலும் போற்றப்படக்கூடியவனாகவும் யாரும் இருக்கிறார்களா? இருந்தால் அவன் யார் என்ற கேள்வி தோன்றியது. உடனேயே நாரதரிடம் சென்று தன் இந்தச் சந்தேகத்தை கேட்கிறார். நாரதரும் அவருக்கு ஸ்ரீராமரின் கதையைச் சொல்லி, இவர் தான் மனிதர்களிலேயே உத்தமரும் யாவரும் போற்றத்தக்கவரும் ஆவார் எனச் சொல்கின்றார். பின்னர் தன் மாலை கடன்களில் மூழ்கிய வால்மீகி கண்களில் ஒரு வேடன் இரு கிரௌஞ்ச பட்சிகளை துரத்தும் காட்சியும், வேடனால் ஒரு கிரௌஞ்ச பட்சி அடித்து வீழ்த்தப்பட்டதையும் தப்பிய மற்றதின் அழுகுரலும் படுகிறது. இணையை பிரிந்த கிரௌஞ்ச பட்சியைக் கண்டு வேதனையுடன் வேடனை குறித்து அவர் கூறிய சொற்கள் ஒரு இனிமையான அதே சமயம் சோகம் ததும்பிய சந்தத்தோடு கூடிய பாடலாக அமைந்தது. திகைத்து போன வால்மீகி செய்வதறியாது திகைக்க அப்போது அங்கே வந்த நாரதரும் பிரம்மாவும் வால்மீகிக்கு ஆசி கூறி இந்த பாடலை முதலாக வைத்து ராமனின் கதையை பாடச் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கின்றனர்.